என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜய் ராஜேந்திரன் சட்டமன்றத்தில் திருவள்ளூர் நகராட்சியில் 14, 16, 17, 18 ஆகிய வார்டுகளில் லே அவுட் போடப்பட்ட இடங்களுக்கு அருகில் உள்ள காலியான இடங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைத்து தர வேண்டும் என திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜய் ராஜேந்திரன் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார். நகராட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விடை. திருவள்ளூர் நகராட்சியில் தற்போதைய மக்கள் தொகை 64,082 ஆகும். தற்போதைய நகராட்சியில் 13 எண்கள் மேல்நிலை தொட்டிகள் 43.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவில் உள்ளது. இதன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. வார்டு எண்கள் 13, 14, 17, 18 மற்றும் 20 வார்டுகளில் நகராட்சிக்கு சொந்தமான இடம் ஏதும் இல்லாததால் வருவாய்த்துறையிடம் நிலம் கோரி பெறப்பட்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜய் ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் 100க்கு 100 வெற்றியை வாங்கி தந்த எங்கள் தலைவர் முதல்வரை வழங்கி நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன பதிலுக்கு நன்றி. நான் திருவள்ளூர் நகராட்சியிலே இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகை அதிகத்தின் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறது. அங்கே பூங்காக்கள் இருக்கக்கூடிய பகுதி 14, 16, 17, 18 வார்டு எண்களில் உள்ள பூங்காக்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த லேஅவுட்டில் வரக்கூடிய எக்ஸஸ் லேண்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்தை எடுத்து குடிநீர் தொட்டிகள் கட்டித்தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிகாரிகள் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அப்படி பூங்காக்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு இடம் இருக்குமானால் உடனடியாக அந்த பணி தொடங்குவதற்கு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று அந்த பணி தொடங்கப்படும். தண்ணீர் சீரான விநியோகம் செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜய் ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போன்று திருவள்ளூர் நகருக்கு வள்ளியூர் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் பைப் போட்டு தண்ணி எடுத்து வரக்கூடிய சூழ்நிலை. அந்த பைப் அமைத்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாகி அங்கு இப்போது ஹைவேஸ் ரோடு போடப்பட்டிருக்கிறதுனால அங்கே பாதிப்பு, அந்த பைப்பெல்லாம் உடைந்து தண்ணீர் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பைப்பு முழுவதும் மாற்றி அமைத்தால் கசிவு ஏற்படாது, நகருக்கு வரக்கூடிய குடி தண்ணீரும் மக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு, அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் நகராட்சி பள்ளிக்கு புதிய கட்டிடம் வேண்டும் என்று கேட்டு அதற்குண்டான இடத்தை 50 ஆண்டுகள் ஆக்கிரமிப்பிலிருந்து அதை மீட்டெடுத்து அது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பள்ளி கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறோம். அது பத்தாவது 5 கோடி அதை நிதி ஒதுக்கினால் ஒரு மாடர்ன் கிளாஸ் ரூமோட ஸ்மார்ட் ரூம் கிளாஸ் ரூமோடு அதை அந்த பள்ளியை அமைக்க முடியும். அதனால் அதற்கு 5 கோடி நிதி ஒதுக்கிட்டு திருவள்ளூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தருமாறு அன்போடு கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.